வைக்கத்துல பெரியார் போகும்போது சத்ரு சம்ஹாரம்னு எதிரியை வதைக்கல, பெரியார் சாகணும், வைக்கம் போராட்டத்துல வைக்கம் வரும்போது பெரியார் சாகணும்னு சொல்லி அங்க உள்ள பார்ப்பனர்கள் யாகம் செஞ்சிருக்காங்க, அந்த சத்ரு சம்ஹார வதம். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மன்னர் உயிர் போயிருச்சு, பெரியாரை சாகணும்னு சொன்னவங்களுடைய உயிர் போயிருச்சு, அப்படியே பெரியார் உயிர் போகல. அப்ப கூட பெரியார் சொன்னாரு, இந்த யாகத்துக்கும் மன்னர் உயிர் போனதுக்கும் தொடர்பு இல்ல, அவரு இயற்கையா ஏதோ நடந்து உயிர் போயிருக்கு, இந்த யாகத்தினால யார் உயிரும் போகாது, யார் உயிரும் வராதுன்னு அப்பயும் பகுத்தறிவோட பேசினார். பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட இவரு யாகம்லாம் நடத்திட்டு இருக்காரு. இந்த யாகம் நடத்துறது, இதை ஒரு தலைவரே, கட்சியில உள்ள தொண்டர்கள் அப்படி இருப்பாங்க, வரப்போறவங்க அப்படி இருந்தா ஓகே, கட்சி தலைவரே எவ்வளவு அந்த ஆரிய அடிமை பேட்டனுக்குள்ள, ஒரு இந்துத்துவா பேட்டனுக்குள்ள, ஒரு கோவில், கடவுள், மதம் இதை பத்தி பேசுகின்ற ஒரு தலைமை அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு. இது தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேட்டர்ன் கிடையாது, கேரளால இந்த பேட்டர்ன் கிடையாது, ஏன் ஆந்திரால கூட இவ்வளவு மோசமான பேட்டர்ன் இப்பதான் வருது, பவன் கல்யாண் தான் உருவாகிறார். அதுக்கு முன்னாடி வரையும் கூட சந்திரபாபு நாயுடு திருப்பதிங்கிறது பேசுவாங்களே ஒழிய அதை வச்செல்லாம் அரசியல் பண்ண மாட்டாங்க. அவங்க ஐடி பார்க்கை உருவாக்குறது, இந்த மாதிரி இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, ஃபாரின் போறது, இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. கேரளாலையும் உங்களுக்கு அப்படிதான், தமிழ்நாட்டிலையும் அப்படிதான். ஆனா விஜய் கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜக பேட்டர்ன் உள்ள வருது. கடவுளை சொல்லி ஓட்டு கேட்கறது, மதத்தை சொல்லி ஓட்டு கேட்கறது, சர்ச்சு, பள்ளிவாசல். இப்ப பாருங்க, அடுத்து நாகூர் தர்காக்கு போறாரு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நாகூர் தர்காக்கு போறதுக்கும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்கும் என்ன தொடர்பு?